This is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓணம் ஸ்பெஷல் பாலாடா பாயசம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடி கனமான ஒரு பாத்திரத்துல full cream milk 1 லிட்டர் ஊத்திக்கோங்க. இந்த பாயசம் நீங்க உருளையில செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பால் சூடு பண்ணுங்க. இப்போ இந்த பாலில் சர்க்கரை அரை கப் போட்டுக்கோங்க. பால் ரொம்ப கொதி வரதுக்கு முன்னாடி சர்க்கரை ஆட் பண்ணிடுங்க. இந்த ரெசிபிக்கு அதுதான் முக்கியம். இப்போ அந்த பாலும் சர்க்கரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இந்த பாலில் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. அரிசி அடை அரை கப் போட்டுக்கலாம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதை ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுருங்க பாலில். ரைஸ் அடை வேறு, அடை பிரதமன்றது வேறங்க. ரெண்டும் ஒன்று நினச்சிட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் 35லேருந்து 45 நிமிஷம் இது நல்லா வேக விடுங்க. நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பண்டிகைன்னா அது ஓணம். அங்கே கண்டிப்பாக 5 வகையான பாயசம் செய்வாங்க. அடை பிரதமம் அது வெல்லம் போட்டு செய்கிறது. அதை நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. பாலாடை பிரதமம் இது இப்போ நான் செஞ்சுருக்கிறது. இது பால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. சக்க பிரதமம் ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன் பலாப்பழத்தில். அடுத்து கோதுமை பிரதமம் அது கோதுமையில் செய்கிறது. அடுத்து பருப்பு பிரதமம் அது பாசிப்பருப்பில் செய்வாங்க. அதெல்லாம் இன்னும் நான் செஞ்சதில்லை. உங்களுக்காக நான் சீக்கிரம் செஞ்சு காட்டுறேன். இப்போ பால் நல்லா காஞ்சி ஓரத்தில் எல்லாம் ஏடு வந்திருக்கு பாருங்கள். அதை நல்லா சுரண்டி நீங்கள் அப்படியே பால்லே கலந்து விட்டுக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பாலாடா பாயசத்துக்கு பால் தாங்க ரொம்ப முக்கியம். அது ஃபுல் க்ரீம் மில்க் ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே பொங்கு வர வர சுரண்டி விட்டு பாலில் கலந்து விட்டுக்கோங்க. பால் முக்கால் பாகம் ஆகிற வரைக்கும். இப்போ பால் முன்னைய விட நல்லாவே குறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த பாலாடா பாயசம் கண்டிப்பாக நான்ஸ்டிக்கில் செய்யாதீங்க. அடிக்கனமான ஒரு பாத்திரம் இல்லைனாக்கா இந்த மாதிரி உருளியில் செய்யுங்க. இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே குக் ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூடவே ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெல்லம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ஏன் போடுறோன்னா அதிக குவான்டிட்டி பாலில் நம்ம செஞ்சோன்னாக்கா அது சுண்ட சுண்ட கலர் சேஞ்ச் ஆகும். பிங்க் கலரில் நம்ம 1 லிட்டர் தான் போட்டு செய்கிறோம். அதனால் நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு வேணும்னா கூட பண்ணிக்கோங்க. கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அந்த வெல்லம் போட்டதும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். கடைசியாக நெய் 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் வேகட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
இப்போ முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாயில் நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் முந்திரி போட்டுக்கோங்க. லைட் கோல்டன் ப்ரௌனில் வறுத்தா போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. முந்திரி திராட்சையை எப்பயும் ஒன்றா வறுக்காதீங்க. முந்திரி வறுத்துட்ட அப்புறமா திராட்சையை வருங்க. இப்போ திராட்சையை போட்டுக்கலாம். திராட்சை போட்டதும் 1 நிமிஷம் வறுத்தா போதுங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுத்தாச்சு. இதை அப்படியே பாலாடா பாயசத்தில் ஊற்றிடலாம். இப்போ பாலாடா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயசம் சூடாவோ இல்லை சில்லுன்னா சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஓணத்துக்கு இந்த பாலாடா பாயசம் செஞ்சு கடலுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள்.